Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 2 Example 2.75 Evaluate integration of minus 1 to 1 x power 5 into dx divided by a square minus x square. So இந்த டாபிக் என்னன்னா evaluate the following using properties of definite integrals அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கண்டது தான் இந்த டாபிக்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ்னால் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம மைனஸ் அப்ளை பண்ணுவோம். ஆன்சர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன் இல்லைனா ஈவன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எவாலுவேட் minus 1 to 1 x power 5 dx divided by a square minus x square. சொல்யூஷனில் கிவன் அப்படி எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். மைனஸ் எக்ஸ் பவரில் 5 divided by a square minus of minus x whole square. So இதோட வேல்யூ minus x power 5 divided by a square minus x square. So same term ஆனால் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ f of minus x is equal minus f of x ன்னு மாறுதோ it is an odd function அப்படின்னு எழுதலாம். கிளியரா? ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டகிரேஷன் minus 1 to 1 x power 5 divided by a square minus x square into dx ஓட வேல்யூ 0ன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 2.76 evaluate minus pi by 2 to pi by 2 cos x dx. minus pi by 2லேருந்து pi by 2 cos x dx. ஸோ ஃபஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுமா? அதுக்கு என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணும். அப்போ காஸ் மைனஸ் எக்ஸு, காஸ் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ்னே மாறிடும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இப்படி வந்தால் என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் an ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம இன்டகிரேட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் என்னது, மைனஸ் பை பை டூலேருந்து பை பை டூ காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை டூ டு பை பை டூவை நான் 2 டைம்ஸ் ஆஃப் 0 to பை பை டூன்னு எடுத்துக்கலாம் இன்டூ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ காஸ் எக்ஸை நான் இன்டிகிரேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு சைன் எக்ஸ்ன்னு வேல்யூ கிடைக்கும். பை பை டூலேருந்து 0. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்டூ சைன் பை பை டூ மைனஸ் சைன் 0. சைன் பை பை டூ சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1 சைன் 0 வேல்யூ 0. இப்போ 2 1s are 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.77 evaluate minus 1லேருந்து 1 x square plus x into dx. சொல்யூஷனில் given ஃபஸ்ட் எழுதிடலாம். minus 1 to 1 x square plus x into dx. கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். minus 1 into 1 x square into dx plus integration of minus 1 to 1 x into dx. x squareன்றது ஈவன் ஃபங்க்ஷன், xன்றது ஆட் ஃபங்க்ஷன். இதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை 2 டைம்ஸ் ஆஃப் 0 to 1ன்னு எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் 0ன்னு மாறிடும். எங்கள் சைடில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் an ஈவன் ஃபங்க்ஷன், எக்ஸ் இஸ் an ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லைனில் இதை மட்டும் நான் இப்போ இன்டிகிரேட் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப் பை 3ன்னு மாறும். அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் 0. இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்டூ 1 கியூப் பை 3 மைனஸ் 0 பை 3. 0 பை 3 0 ஆகிடும். ஆன்சர் 2 பை 3ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.78 evaluate 0 to pi by 2 sin x divided by sin x plus cos x into dx. ஸோ இது கொடுத்துருக்க வேல்யூ கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் given ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 0 to pi by 2 sin x
divided by sin x plus cos x into dx. இதை நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இது I equal to எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்துக்கும் கூட பை பை 2 இன்க்ளூட் பண்றேன். தீட்டாவோட இடத்துல பை பை 2 ஆட் பண்றேன். ஸோ 0 to pi by 2 sin pi by 2 minus x divided by sin pi by 2 minus x plus cos pi by 2 minus x into dx. இப்போ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாமா? sin 90 minus theta cos theta வா மாறிடும். cos x divided by இது cos x ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் cos 90 minus theta sin x ன்னு மாறிடும். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதும் செகண்ட் கண்டுபிடிச்சதையும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். அப்போ இதுவும் I equal to தானே. ஸோ 1 plus 2 which is equal to 2 times of pi. ஒரே லிமிட் தான் 0 to pi by 2 sin x divided by sin x plus cos x plus cos x divided by cos x plus sin x and dx இருக்கு. இப்போ டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? நியூமரேட்டரில் என்ன இருக்கு? sin x plus cos x divided by கீழையும் அதே sin x plus cos x தான் வரும் into dx. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2y is equal to 0 to pi by 2 into dx மட்டும்தான் இருக்கு. dx இன்டகிரேட் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா x. dx இன்டகிரேட் பண்ண x upper limit pi by 2 lower limit 0. அப்போ 2y is equal to pi by 2 minus 0. அப்போ pi by 2 மட்டும் இருக்கும். I is equal to pi by 2 into 2 which is equal to pi by 4. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். I is equal to pi by 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.79. Evaluate 2 to 5 root of x by root of x plus root of 7 minus x into dx. Solutionல given ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 2 to 5 root x divided by root of x plus 7 minus x into dx. இப்போ இங்க நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா a to b f of x into dx ன்னு இருக்கிறத same a to b f of a plus b minus x into dx ன்னு மாத்த போறோம். சரிங்களா? லாஸ்ட் சம்ல a மட்டும் இருக்கும். ஸோ pi minus x மட்டும் பண்ணோம். pi by 2 minus x பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் a plus b minus x செய்ய போறோம். ஸோ இது I is equal to எடுத்துக்கோங்க. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் எப்படி மாறும்? 2ல இருந்து 5 root of 2 plus 5 minus x divided by root of 2 plus 5 minus x plus root of already 7 இருக்கு. 7 கூட minus 2 plus 5 minus x ன்னு எடுத்துக்கணும் into dx. ஸோ அடுத்த லைனில் இது சிம்பிளிஃபை பண்ணால் 2ல இருந்து 5 root 7 minus x root 7 minus x 7 7 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறிடும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். ஃப்ரம் 1 and 2. 1 கொஷினில் கொடுத்துருக்கிறது, 2 நம்ம கண்டுபிடிச்சது. 1 plus 2 செய்யும் போது 2 times of I is equal to 2ல இருந்து 5 சேம் லிமிட் root x divided by root x plus root of 7 minus x plus root of 7 minus x divided by 7 minus x plus root x into dx. இப்போ denominator same, numerator add பண்ணலாம். 2y is equal to integration of 2 to 5 root x plus root 7 minus x divided by root x plus root 7 minus x into dx. Denominator numerator cancel பண்ணலாம்.
So 2y is equal to integration of 2 to 5 into dx. 2y is equal to dx integrate panna x, upper limit 5, lower limit 2. Therefore 2y is equal to 5 minus 2. Side la appdiye edren. 2y is equal to 3, I is equal to 3 by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.